நம்ம சிஎஸ்கே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு தரமான புதிய பவுலிங் கோச்சை எடுத்துகிட்டு வர போகிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தையை அந்த வீரர்கிட்ட இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நம்ம சிஎஸ்கே முடிச்சிருக்காங்க. யார் அந்த வீரர், என்ன காரணமாக அவரை எடுத்துகிட்டு வர போகிறாங்க, இப்போதைக்கு அவர் என்னென்ன சம்பவத்தை பண்ணியிருக்காரு, சிஎஸ்கே டீமுக்குள்ளே வந்தால் பவுலர்ஸை வச்சு என்னென்ன சம்பவத்தை பண்ணுவார், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் 2026 ஐபிஎல்ல நம்ம தீபக் சகார் மறுபடியும் சிஎஸ்கே டீமுக்காக விளையாடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. அது என்ன சான்ஸு, நம்ம சிஎஸ்கே மறுபடியும் ஒரு எடுத்துகிட்டு வருவாங்களா, அப்படி எடுத்துகிட்டு வந்தால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலன்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம தீபக் சகாரை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கே டீமில் ஆல்ரெடி விளையாண்டு கொடுத்துருந்தாரு. பட் சீசன் சரியாக வந்து அமையலை அப்படிங்கிறதுனால ஆக்ஷனில் வந்து நம்ம சிஎஸ்கே வந்து வெளியிட்டிருந்தாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீமுக்காக வந்து விளையாடுறதுக்கான ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் நம்ம மும்பை டீம் தான் வந்து எடுத்திருந்தாங்க. நம்ம சிஎஸ்கே கூட ஆக்ஷனுக்கு வந்து போயிருந்தாங்க. பட் அதிக தொகைக்கு போனதுனால நம்ம மும்பை டீம் இவரை வந்து எடுத்திருந்தாங்க. அங்கே பொறுத்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ முக்கியமான நேரத்தில் அதிக ரன்னை தான் வந்து விட்டு கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இதன் காரணமாக நம்ம மும்பை டீம் இப்போ இவரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஆக்ஷன் வந்து நடக்க போகுது. அதுக்கான ப்ராசஸில் எல்லா டீமுமே வந்து இருந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம தீபக் சகாரை மும்பை டீம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேல ஒரு முக்கியமான பவுலராக வந்து இருந்துட்டு இருந்தார். ஸோ மறுபடியும் நம்ம சிஎஸ்கே ஒரு எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம், ஆக்ஷனில் கூட அதிக தொகைக்கு வந்து போனதுனால தான் நம்ம சிஎஸ்கே வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு குறைவான ப்ரைஸ்க்கு வந்தால் மறுபடியும் தீபக் சகாரை நம்ம சிஎஸ்கே டீமில் வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா வழக்கம் போல தான் ஓப்பனிங்கில் நம்ம கலீல் அகமது கூட இவரை வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சிஎஸ்கேக்கு தீபக் சகார் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்து நம்ம சிஎஸ்கேக்கு வரப்போகிற புதிய பவுலிங் கோச்சை பார்த்துடலாம். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே அதுக்கான பேச்சுவார்த்தையை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிருக்காங்க. சீக்கிரமாகவே அதை பற்றின ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு ரீசெண்டாக ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. யார் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சிஎஸ்கே கன்ஃபார்மாக இதுக்கான அப்டேட்டை சீக்கிரமாகவே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரை நம்ம சிஎஸ்கே இப்போ எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாரதி அருண் இவரை தான் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணிக்கு பவுலிங் கோச்சாக வந்து இருந்திருக்காரு. ஒரு ஸ்பீட் பவுலராக வந்து இருந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, ஸ்ரீலங்கா டீமோட ஜூனியர் டீமுக்காக பவுலிங் கோச்சாக வந்து இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல்ல கேகேஆர் டீமோட ஒரு முக்கியமான பவுலிங் கோச்சாக வந்து இருந்திருக்காரு. ஸோ இப்போ நம்ம கேகேஆர் இவரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ இப்போதைக்கு அங்கே எக்கச்சக்கமான மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கான பிளானில் நம்ம கேகேஆர் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதன் காரணமாக நம்ம சிஎஸ்கே இவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. இவரும் வந்து ஓகே சொன்னதாக ஒரு ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேல ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கப்பட்டது பவுலிங் தான். பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் சொல்கிற அளவுக்கு இல்லை. நம்ம கலீல் அகமது பார்த்தீங்கன்னா முக்கியமான பவுலராக வந்து பார்க்கப்பட்டிருந்து. பட் அதிக ரன் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பவுலிங் கோச் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சொல்லியிருந்தோம். அதை போக்குற விதமாக தான் இப்போ நம்ம சிஎஸ்கே புதிய பவுலிங் கோச்சை வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இதுக்கு முன்னாடி பிராவோட பவுலிங்கில் பார்த்துருக்கோம், எல்லாருமே சிறப்பாக வந்து செயல்பட்டாங்க. நம்ம பிராவோ இல்லாத குறைய போக்குற விதமாக இப்போ பாரதி அருணை நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய சேஞ்சை நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றது தான் நம்ம சிஎஸ்கேக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா பவுலிங்கில் ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம். ஸோ இவர் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஸ்பீட் பவுலிங்கில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ எக்கச்சக்கமான விக்கெட்டை வந்து எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம பவுலர்ஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சிஎஸ்கே இன்னும் என்னென்ன மாற்றங்களை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம தீபக் சகார் சிஎஸ்கே டீமுக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது? புதிய பவுலிங் கோச்சை எடுத்துகிட்டு வர்றதுனால நம்ம சிஎஸ்கே என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.